ஒன் பாஸ் 1 விறுவிறுப்பான கிரைம் தொடர்கதை. அத்தியாயம் 1. விவேக் கூகுளில் வலைவீசி ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸ் பற்றிய ஒரு தகவலை தேடிக்கொண்டிருக்க ரூபலா கையில் அன்றைய நாளிதழோடு பக்கத்தில் வந்து நின்றாள். சொல்லு ரூபி, இந்த பேப்பர்ல போட்டிருக்கிற செய்தி உண்மைதானா? என்ன போட்டிருக்கான்? நீங்களே படிங்க. ரூபலா நாளிதழை நீட்ட விவேக் வாங்கி படித்தான். மீன் நல்ல உணவுதான், ஆனால் அந்த மீனும் இப்போது சிறிது சிறிதாக விஷத்தன்மை அடைந்து கொண்டிருக்கிறது. இதில் ஆபத்தானது கடல் மீன்கள். பூமியில் உருவாகும் அனைத்து விதமான கழிவுகளும் கடலில் போய் சேர்கின்றன. 1 லிட்டர் கடல் நீரில் 35 கிராம் உப்பு இருக்கிறது. எதையும் கெட்டு போகாமல் பாதுகாக்கும் தன்மை கொண்டதுதான் உப்பு. எனவே தன்னிடம் வந்து சேர்கிற கழிவுகளையும் அப்படியே பாதுகாத்து வைத்திருக்கிறது. கடல் நீரில் வாழும் பல வகை மீன்கள் அந்த விஷப் பொருட்களையெல்லாம் விழுங்கி தன் உடலில் பாதுகாக்கிறது. எவ்வளவு அடர்த்தியான ரசாயன கழிவுகள் கடல் நீரில் இருந்தாலும் அவற்றை உட்கொண்டு தனது உடலிலும் கொழுப்பிலும் தேக்கி வைக்கக்கூடிய சக்தி மீன்களுக்கு உண்டு. இந்த மீனின் உடம்பில் இருக்கும் விஷப் பொருளில் மிகவும் முக்கியமானது பாதரசம். மீன் பெரிதாக வளர வளர விஷப் பொருட்களின் அளவும் வளர்ந்து கொண்டே போகும். அந்த மீன்களை எவ்வளவு கொதிக்க வைத்து சமைத்தாலும் சரி, விஷப் பொருட்கள் முழுமையாய் நீங்குவது இல்லை. தொடர்ந்து கடல் மீன்களை உணவாக எடுத்துக்கொள்பவர்கள் உடம்பில் PCB எனப்படும் ஒருவித ரசாயன பொருள் சேரும். PCB என்பதன் விரிவாக்கம் பாலிக்ளோரினேட்டட் பைஃபெனால்ஸ். இது ஆபத்தான ஒன்று என்றும் மனிதனின் ஆரோக்கியத்தை பதம் பார்க்கும் புது புது நோய்களை உண்டாக்கும் சாத்தியக்கூறுகள் கொண்டது என்பும் உணவியல் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளார்கள். விவேக் செய்தித்தாளில் இருந்த மீன் விவகாரத்தை படித்துவிட்டு ரூபலாவிடம் நிமிர்ந்தான். ஒரு மெல்லிய சிரிப்போடு கேட்டான், இனிமே மீன் சாப்பிடலாமா வேண்டாமான்னு கேட்க போறே? ஆமா. மேடத்தோட சந்தேகத்துக்கு நான் பதில் சொல்லலாமா பாஸ்? வாசலில் குரல் கேட்க விவேக்கும் ரூபலாவும் திரும்பி பார்த்தார்கள். விஷ்ணு நின்றிருந்தான். ரூபலா கடிகாரத்தை ஏறிட்டாள். மணி சரியாய் 1:10. விஷ்ணு மெல்ல நடந்து உள்ளே வந்தான். பயப்படாதீங்க மேடம், நான் பொன்னுசாமி ஹோட்டலுக்கு போய் ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துட்டு தான் வர்றேன். இனி 3 மணி வரைக்கும் எனக்கு பசிக்காது. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு வெங்காய பஜ்ஜி போட்டு கொடுத்தாலும் சரி, உருளைக்கிழங்கு போண்டா போட்டு கொடுத்தாலும் சரி, உங்க அன்புக்கு கட்டுப்பட்டு 10 15 சாப்பிடுவேன். ரூபலா தன் கையில் வைத்திருந்த நாளிதழை சுருட்டி விஷ்ணுவின் தலையில் அடித்தாள். என்னோட சந்தேகத்துக்கு பதில் சொல்ல போறதாய் சொன்னியே, சொல்லு. கடல் மீன்கள் சாப்பிடுறது நல்லதா கெட்டதா? ரொம்ப ரொம்ப நல்லது மேடம். பின்னே மீன் விஷமாயிட்டு வருதுன்னு பேப்பர்காரன் போட்டிருக்கானே. மேடம், இதெல்லாம் ஒரு பரபரப்புக்காக போடுற செய்தி. கடலில் கழிவுகள் போய் கலக்கிறது உண்மைதான். ஆனா அந்த கழிவுகளை எல்லாம் சாப்பிட கடலுக்குள்ளே வேறு பல உயிரினங்கள் இருக்கு. நாம சாப்பிடுற மீன்கள் எல்லாம் கழிவுகளை உதாசீனம் பண்ணிட்டு கடலுக்குள்ளே 5 ஸ்டார் ஃபுட்டை தான் சாப்பிடும். நீங்க எந்த கடல் மீனை சாப்பிட்டாலும் சரி, அதுல omega-3 ஹவுஸ்ஃபுல். ஒரு மனுஷனோட மூளை வளர்ச்சிக்கு omega-3 ரொம்ப ரொம்ப முக்கியம். பாசும் நானும் இன்னைக்கு மிகப்பெரிய அறிவாளிகளாய் இருக்கிறதுக்கு காரணமே கொல்கத்தாவுக்கு போய் 3 மாச ட்ரைனிங் பீரியட்டில் இருந்தப்ப நாங்க தினமும் சாப்பிட்ட மீன் தான். என்னங்க இவன் சொல்றது உண்மையா? ரூபலா கேட்டுக்கொண்டிருந்த போதே விவேக்கின் செல்போன் ஒளிர்ந்தது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான். ஒரு புது எண். எண்ணை ஒற்றை விரலால் தேய்த்துவிட்டு காதுக்கு ஒற்றி மெல்ல குரல் கொடுத்தான். மறுமுனையில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. சார், நான் மீனலோசினி, வலையோசை பெண்களுக்கான மாத பத்திரிகையின் எடிட்டர். போன வாரம் மியூசிக் அகாடமியில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து பேசினோம். ஞாபகம் இருக்கா சார்? விவேக் லேசாய் மலர்ந்தானோ. நீங்களா மேடம்? சாரி, நீங்க எனக்கு உங்க செல்போன் நம்பரை கொடுத்தீங்க. நான் தான் அதை சேவ் பண்ண மறந்துட்டேன். நோ ப்ராப்ளம் சார். இப்போவாவது என்னோட நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. ஷூர் ஷூர். பை த பாய். என்ன விஷயம் மேடம்? திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. பார்த்தீங்களா? மறந்துட்டீங்க. விவேக் திகைத்தான். என்ன மறந்துட்டேன்? இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு மத்தியானம் 3 மணிலிருந்து 4 மணிக்குள்ளே எங்க பத்திரிகைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி கொடுக்க ஒப்புதல் கொடுத்துருக்கீங்க சார். ஓ சாரி, எப்படியும் மறந்துட்டேன். எனக்கு தெரியும் சார், உங்களுக்கு இருக்க டைட் ஷெட்யூலில் என்னோட பத்திரிகை பேட்டி இதெல்லாம் ஞாபகம் இருக்காதுன்னு நினச்சி தான் ஒரு ஜென்டில் ரீமைண்டர்ஸ் கொடுக்கலாம்னு தான் ஃபோன் பண்ணினேன். இது ஒன்றும் தப்பு இல்லையே? நோ நோ, சரியான நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தியிருக்கீங்க. அப்படின்னா என் பத்திரிகையோட சீப் ரிப்போர்ட்டர் சுடற்கொடியை 3 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கட்டுமா சார்? 1 மணி நேரத்துக்குள்ளே பேட்டி முடிஞ்சிடும். பேட்டியோட நோக்கம், இப்போது நம் நாட்டில் பெண்கள் ஒருவித பயத்தோடு தான் வெளியே போய்கிட்டும் வந்துகிட்டும் இருக்காங்க. தமிழ்நாட்டில் திறமையான காவல்துறை இருந்தும் பெண்களின் உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது எந்த அளவுக்கு உண்மை?
வேலைக்கு போகும் பெண்கள்